நமது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி தேர்தலோடு ஒசூர் தொகுதியின் இடைத்தேர்தலும் வந்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலுக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இடைத்தேர்தலில் நமது ஒசூர் போல தமிழகத்திலே 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வர இருக்கிறது. அதில் 8 தொகுதிகளிலே இன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி தானாகவே முடிவுக்கு வந்துவிடும். நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்ற ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதுபோல தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மத்திய ஆட்சியும் முடிவுக்கு வருகின்ற நேரம் வந்துவிட்டது. நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கு நமது பரிசுப்பட்டியிலே அளிக்கின்ற வாக்கு என்பது தமிழகம் மற்றும் இந்தியாவின் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்காக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். நமது தொகுதியின் வேட்பாளர் எனது அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள் என்கிறதால்தான் அவர் ஒசூரிலேயே கடந்த 1.5 ஆண்டுகளாக இங்கேயே உங்களோடு இருந்து பணியாற்றினார். கிருஷ்ணகிரி தொகுதியின் பாராளுமன்ற பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட அவர் ஒசூரிலே இடைத்தேர்தல் வந்ததும் இங்கே அவரை நாங்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றோம். தொகுதி தங்கி இங்கேயே உங்களோடு இருந்து நீங்கள் வெற்றி பெற செய்த பிறகு நமது ஒசூர் தொகுதியின் தேவைகளை அவர் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் என்ற உறுதியையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை நாங்கள் கடந்த 22ஆம் தேதி வெளியிட்டிருந்தோம். அதை நீங்கள் நன்றாக படித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், இந்த தேர்தல் அறிக்கை ஏதோ ஒரு ஏசி அறையில 10 பேர் சேர்ந்து தயாரித்ததல்ல. தமிழகம் முழுவதும் கடந்த 1.5 ஆண்டுகளாக நான் செய்த பொழுது அந்தந்த பகுதி மக்களின் தேவைகளை, குறிப்பாக விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், தனியார் நிறுவனங்களிலே பணியாற்றுகின்ற ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை அறிந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேர்தல் அறிக்கையிலே நாம் விவசாயிகளின் நலனை தலையாய நலனாக கொண்டு தமிழகத்திலே விவசாயம் என்றென்றைக்கும் எந்த காரணத்தினாலும் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற உறுதியிலே நாம் இருக்கின்றோம் என்பதை எடுத்துக்காட்டியிருக்கின்றோம். அதுபோல மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவி செய்கின்ற விதமாக கல்லூரி மாணவர்களின் கடனை எல்லாம், பொறியியல் போன்ற கல்வி படித்த மாணவர்கள் மேல் படிப்புக்காக வாங்கியிருந்த கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வோம் என்ற உறுதியையும், விவசாயிகள் வாங்கியிருக்கின்ற கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வோம் என்ற உறுதியையும், சிறு வணிகர்கள் கூட்டுறவு வங்கிகளிலே ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வாங்கிய சிறு வணிக கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். கிராமப்புற ஏழை பெண்கள் கல்லூரி கல்வியை தரங்களின்றி தொடரும் வகையில் கல்லூரி கையிலும் கல்வி பயிலும் ஏழை மாணவிகளுக்கு இளநிலை பட்டப்படிப்பு முடிக்கும் வரை ஆண்டுக்கு ரூபாய் 10,000 2 தவணைகளில் வழங்கப்படும். அதுபோல விவசாயத்திற்கு விவசாய ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தரப்படும். அரசு ஊழியர்களின் நலனிலே ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு முன்வைத்த அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்ற வாக்குறுதியும் அளித்திருக்கின்றோம். ஊராட்சி ஒன்றியம் தோறும் அரசு ஊழியர்களுக்கு குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். அரசு அலுவலகங்கள் அனைத்திலும் சலுகை விலை உணவகங்கள் அமைக்கப்படும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு மாதம் 20,000 ரூபாய்க்கு மிகாமல் ஊதியம் பெற்று பணிபுரியும் ஆண் பெண் ஊழியர்களுக்கு, தனியார் நிறுவனங்களிலே பணிபுரிபவர்களுக்கு வீட்டு வசதி அளிக்கும் வகையில் மாவட்ட தலைநகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும். ஓசூர் போன்ற தொழில் நகரங்களில் இத்திட்டம் முன்னுரிமை அளித்து அமல்படுத்தப்படும். குறைந்தது
400 சதுர அடியில் கட்டப்படும் இந்த வீடுகள் குலுக்கல் முறையில் ஒதுக்கப்படும். வீட்டுக்கான தொகை 20 ஆண்டுகளில் திருப்பிச் செலுத்தும் வகையில் வட்டியில்லாத கடனாக அரசால் வழங்கப்படும். அதுபோல தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஆண் மற்றும் பெண் ஊழியர்களுக்கு சமமான மாத தவணை முறையில் 5 ஆண்டுகளில் திருப்பிச் செலுத்தும் வகையில் திருமண நிதி உதவியாக 2 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடனாக வழங்கப்படும். அதுபோல வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்பத்தில் பிறக்கின்ற முதல் 2 குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் வைப்பு நிதியாக அரசால் உருவாக்கி தரப்படும். அதுபோல ஊராட்சி ஒன்றியம் தோறும் அம்மா கிராமப்புற வங்கி புதிதாக அமைக்கப்படும். மகளிர் மற்றும் இளைஞர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி மற்றும் தொழில் ஆலோசனைகள் இந்த வங்கிகள் வழங்கும். கிராமப்புற மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு கடனுதவி வழங்கப்படும். அவர்கள் சிறு வணிக கடனாக குறைந்தது 50,000 முதல் அதிகபட்சம் 2 லட்சம் வரை கடனுதவி வழங்க ஏற்பாடு செய்யப்படும். அதுபோல் தாய்மார்கள் பயன்படுத்துகின்ற கேஸ் சிலிண்டரின் விலை நாளுக்கு நாள் ஏறி வரும் நிலையிலே ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு மாதத்திற்கு ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானிய தொகையாக தமிழக அரசே வழங்க ஏற்பாடு செய்யப்படும். அதுபோல கேபிள் டிவி கட்டணம் குறைக்கப்படும். பொறியியல் பட்டதாரிகளுக்கு குறைந்தபட்ச ஊதிய உத்தரவாதம் தரப்படும். அதாவது தனியார் நிறுவனங்களிலும் தனியார் கல்லூரிகளிலும் ஆங்காங்கே பணிபுரியும் பணியில் சேரும் பொறியியல் பட்டதாரிகள் 5,000 6,000 என மிக குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்கிறார்கள். இந்த அவல நிலையை மாற்றி அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்கும் வகையில் ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்படும். சிறுபான்மை நலம் பாதுகாக்கின்ற வரையிலே ஆக்கிரமிப்பில் உள்ள வக்ஃப் வாரிய சொத்துக்கள் மீட்கப்பட்டு அதில் தகுதியுள்ள இடங்கள் கண்டறியப்பட்டு அதில் ஏழை முஸ்லிம்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்படும். நெசவாளர்கள் நலனை பாதுகாக்க வருகின்ற அவர்களுக்கு கைத்தறி நெசவாளர்கள் அனைவருக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும். நெசவு தொழில் ஈடுபட விரும்பும் இளைஞர்களுக்கும் இளைஞர் குழுவினருக்கும் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். நெசவாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய மானிய தொகை நீண்ட கால நிலுவையில் உள்ளது, அதை விரைந்து பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்வேறு திட்டங்கள் இங்கே நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அதுபோல நமது ஒசூர் தொகுதியின் இடைத்தேர்தலுக்காக நாம் இங்கே கொடுத்திருக்கின்ற தேர்தல் அறிக்கையில ஓசூர் நகரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் அறிவிக்கப்பட்டு டெண்டர் விடப்படும். இன்னும் பணிகள் தொடங்கப்படவில்லை. அதை உடனடியாக தொடங்கி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கும் ராமநாயக்கன் ஏரிக்கு கலவரப்பள்ளி அணையில் இருந்து குழாய் மூலம் நீரேற்றும் திட்டமும் விரைந்து செயல்படுத்தப்படும். தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த சிப்காட்டில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையுடன் இணைந்த புதிதாக ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஜோலார்பேட்டையில் இருந்த கிருஷ்ணகிரி வழியாக ஓசூருக்கு ரயில் பாதை அமைக்கவும் ஓசூரில் விமான நிலையம் அமைக்கவும் மத்திய அரசிடம் உரிய முறையில் உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அருமை சகோதரர் கணேஷ்குமார் அவர்கள் வலியுறுத்தி அதை பெற்றுத் தருவார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். ஓசூர் அரசு மருத்துவமனை போதுமான படுக்கை வசதிகள் இன்றி இருக்கின்றது. இந்த நிலையை மாற்றி நவீன மருத்துவ வசதியுடன் இம்மருத்துவமனையை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். பெங்களூரிலிருந்து அத்தப்பள்ளி வரை நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டத்தை ஓசூர் வரை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற பல்வேறு வாக்குறுதிகளை நாம் இங்கே வழங்கியிருக்கின்றோம். மற்ற கட்சிகளை பற்றி நமக்கு தெரியாது. இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி செய்வர்களும் சரி, ஏற்கனவே தமிழகத்தை ஆண்டவர்களும் சரி, மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் சரி, இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அவர்கள் எல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொன்னதை செய்தார்களா என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டால் மக்களால் ஒரு மாற்றத்திற்காக இன்றைக்கு ஆதரிக்கப்படுகின்ற இயக்கம். இந்த இயக்கத்தை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது வேட்பாளர்கள் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரர் கணேஷ்குமார் அவர்களையும் உங்களது சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களையும் நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தொகுதியின் தேவையும் தமிழ்நாட்டு நலன்களையும் பாதுகாக்கின்ற விதமாக அனைத்து திட்டங்களையும் நாங்கள் மத்தியிலே தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களது ஆதரவுடன் தான் மத்தியிலே ஆட்சி அமைக்க முடியும். தேசிய கட்சிகளாகிய காங்கிரஸ் கட்சியும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி தமிழ்நாட்டின் நலன்களை புறக்கணிக்கிறது. காரணம்,
இங்கே தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. இங்கே சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியாது என்பதால் அவர்கள் மத்தியிலே பிற மாநிலங்களை, அதாவது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாநாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுபோல நமது பெரியார் அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பல்வேறு பிரச்சனைகளை நமது நியாயங்களுக்கு அவர்கள் செவிசாய்க்காமல் வாக்கு வங்கியை MP MLAக்களை பெற வேண்டும் என்பதற்காக கர்நாடகாவையும் ஆந்திராவையும் கேரளாவையும் தான் அவர்கள் ஆதரிக்கிறார்களே தவிர தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே தமிழகம் இந்திய மேப்பிலேயே இல்லை என்கின்ற அளவுக்கு அது இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி காட்ட தமிழக மக்களாகிய நீங்கள் சரியாக வாக்களித்து இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற இடத்திலே இருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் தானே நாம் பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் என்று. அப்படி அல்ல. எந்த ஒரு தேசிய கட்சியும் இந்த தேர்தலிலே பெரும்பான்மை பெறப்போவதில்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்கள் எப்படி அம்மா அவர்களுக்கு கடந்த முறை பெரும் வெற்றியை தந்தீர்களோ, அதுபோல அம்மாவின் பிள்ளைகளால் நடத்தப்படுகின்ற இயக்கமாகிய இந்த மாபெரும் இயக்கத்திற்கு நீங்கள் பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் இந்தியாவின் பிரதமரை எந்த ஒரு சமரசமும் இன்றி நாம் தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டின் நலன்களுக்காக ஒத்துழைக்கின்ற ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு, அதுபோல நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம். இங்கே தமிழ்நாட்டிலே வசிக்கின்ற தமிழ் மொழி பேசுபவர்களும் சரி, தெலுங்கு மொழி பேசுபவர்களும் சரி, கன்னட மொழி பேசுபவர்களும் சரி, பிற மொழிகளை பேசுபவர்களும் சரி, அதுபோல இந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும், கிறிஸ்துவராக இருந்தாலும், வேற்று மதங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் சமம் என்ற ஒரு கொள்கை இன்றைக்கு உடையவர்கள். நாம் அண்ணாவின் வழியிலே வந்தவர்கள், அம்மாவின் வழியிலே செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவரும் தமிழர்கள் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற இயக்கம் நமது இயக்கம். அதனால்தான் நமது இயக்கத்திலே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா தரப்பு மக்களும், இதிலே எல்லா தரப்பு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் மதத்தைச் சேர்ந்தவர்களும் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஜாதி மத பேதமற்ற, மொழி பேதமற்ற ஒரு சிறப்பான தமிழகத்தை என்றைக்கும் பாதுகாக்கின்ற விதமாக, குறிப்பாக இந்துக்கள் என்றும் இஸ்லாமியர் என்றும் கிறிஸ்துவர்கள் என்றும் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல், அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற உறுதியில் நாங்கள் என்றைக்கும் இருப்போம். இது தேர்தலுக்கான இயக்கம் அல்ல, இது தேர்தலுக்காக நான் சொல்லவில்லை. என்றைக்கும் நாங்கள் அப்படி செயல்படுவோம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி, வெற்றி சின்னமாகிய நமது பரிசுப்பட்டி சின்னத்திலே, அம்மா அவர்களின் சின்னமாகிய பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து நமது பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரர் கணேஷ்குமார் அவர்களையும், நமது ஒசூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் எனது அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களையும் நீங்கள் மாபெரும் வெற்றி பெற வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.